மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மட்டன் ரசம் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மட்டன் போதும். என்னென்ன பொருள் தேவைங்கிறத பற்றி பார்க்கலாம். மட்டன் 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 1, 1 உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள் சின்ன டீஸ்பூன், வத்தல் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், இஞ்சி, தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துருக்கிறேன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன். இப்போ குக்கரில் 1/4 கிலோ மட்டன், மஞ்சள், பூண்டு சக்கலை, இஞ்சி மட்டும், 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றி இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு, கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வேக வைக்கலாம். இப்போ தேங்காய் கூட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து இதை அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். மட்டனை 6 விசில் வச்சு வேக வச்சதுக்கப்புறம் வெந்திருக்குது நல்லா. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்க்கிறேன். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரை அதை மூடி வச்சு கொதிக்க விடுவோம். மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போயிட்டு இப்போது தேங்காய் கூட பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இப்போ சேர்க்குறேன். மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியையும் இப்போ சேர்த்துருக்குறேன். 2 தடவை மிக்ஸி அலசி ஊற்றுனேன். ஏன்னா இது ரசம், அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறோம். இப்போ திரும்பவும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு கொதிக்க விடுவோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துருக்குறேன். இப்போ உருளைக்கிழங்கும் வேகணும், அதுக்காக மூடி வச்சு கொதிக்க விடுவோம். எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. உருளைக்கிழங்கு வெந்துட்டால் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துட்டு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருக்கு. இப்போ மட்டன் ரசத்தை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, 2 வத்தல், சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளித்து மட்டன் ரசத்தில் சேர்த்துடலாம். நல்ல மணமாக இருக்கும். ரொம்பவும் ஈஸி மட்டன் ரசம் செய்கிறது, நல்ல ருசியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த மட்டன் ரசம் செய்கிறது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாம்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.